பிரியாணி மாஸ்டருக்கு ஒரு ரூ. 1500 ரூ. 2000 சம்பளம் கிடைக்குது. பரவாயில்லையே பேசாம நம்ம கூட பிரியாணி மாஸ்டர் இல்லாம நெறைய பேர் கிண்டலா சொல்றது உண்டு. உள்ளபடியே ரூ. 1500 ரூ. 2000 சம்பளம் கிடைக்குந்தாங்க. அந்தந்த கடைய பொறுத்து மாறும். பெரும்பாலும் ஹோட்டல்ல பிரியாணி மாஸ்டரா வேலை செய்றது கொஞ்சம் கஷ்டம் தான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு காலையில ஒரு 4:30 மணிக்கெல்லாம் போக வேண்டியதா இருந்துச்சு. ஒரு 45 கிலோ பிரியாணி தான் போடணும்னு வச்சுங்களேன். ஏன்டா இவ்வளோ சீக்கிரமா போறோம்ன்னு பார்த்தீங்கன்னா, தனியாவே நம்ம இன்னைக்கு அந்த வேலைய செய்ய வேண்டியதா இருந்துச்சு. ஏன்னா ஹெல்ப்புக்குலாம் ஆள் இல்ல. சம்டைம்ஸ் இந்த மாரி நடக்கும். எல்லா நேரத்திலும் அப்படி இல்ல. ஒரு சில நேரத்தில பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆளுங்கலாம் கிடைக்க மாட்டாங்க. இல்லன்னா லீவ் போட்டுருவாங்க. வர முடியாத ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். ஸோ வரமாட்டாங்க. அந்த டைம்ல அவங்க வரல, நான் என்ன பண்ண முடியும்னு மாஸ்டர் வந்து ஒதுங்கி நிக்க முடியாது. அது ஒரு பொறுப்பு இல்லையா? அந்த பொறுப்ப நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா, எல்லாத்தையும் தான் செய்யணும். பிரியாணினா பிரியாணி மட்டும் இருக்காது. தால்ச்சா, கத்திரிக்காய், அதுக்கப்புறம் வேற ஏதாச்சும் கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். பரோட்டா, சால்னா, சாம்பார் இந்த மாரிலாம் இருக்கும். சாப்பிடுறதுக்கு கூட நேரம் இருக்காது. ஏதோ கிடைக்கிற ஒரு 2 வடைய பிச்சு போட்டுக்கிட்டு, நம்ம டக்குன்னு வேலைய பார்க்கணும். இன்னைக்கு 9:15 மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 15 கிலோ சிக்கன் பிரியாணி தம் போட்டேன். 15 கிலோ மட்டன் பிரியாணி தம் போட்டேன். 15 கிலோ வந்தீங்கன்னா 9:45 மணிக்குள்ள அடுத்த சிக்கன் பிரியாணியும் தம் போட்டோம். இது எல்லாத்தையும் செக் பண்ணிட்டோம். அப்பாடி வேலை முடிஞ்சிருச்சுடா சாமின்னா, அதான் இல்ல. அது கூட பார்த்தீங்கன்னா, ஒரு 10 கிலோ சிக்கன் 65 மசாலா போட்டு வச்சிருந்தோம். இந்த பிரியாணி எல்லாம் பிளேட் அடிச்சு 65லாம் பொரிச்சு வித்துட்டோம்னா, நம்ம வேலை முடிஞ்சிரும். அஃப்கோர்ஸ் 65 பொரிக்கிறதுக்கு அதுங்கலாம் வந்து சர்வீஸ்லேருந்து ஆள்லாம் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. காலையில குக்கிங் மட்டும் நம்ம தனியா பண்ற மாரி இருக்கும். இந்த மாரி எப்பயாச்சும் நடக்கும். அந்த மாரி சிச்சுவேஷன்ல கூட நம்ம நின்னு அன்னைக்கு வியாபாரத்த பண்ணி காமிச்சிட்டோம்னா, நமக்கே ஒரு சந்தோஷம் வந்துரும். யார் இருந்தாலும் இல்லனாலும் என் வேலைய நான் பார்த்துருவேன். எப்படியும் முடிச்சு குடுத்துருவேன் அப்படிங்கிற வைராகியத்தோட நீங்க இருந்தீங்கன்னா, உங்கள மாரி ஆளுங்கள தான் நெறைய பேர் தேடிட்டு இருக்காங்க கடைய வச்சுக்கிட்டு. தாராளமா நீங்க பிரியாணி மாஸ்டர் ஆயிடலாம்.